விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்காவான முடிவோடு தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க செய்கிற சின்ன சின்ன நடவடிக்கையிலுமே நமக்கு கிளியராக தெரிகிறது. முக்கியமாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க தளபதி 69. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வச்சு செஞ்சுருக்காங்க திமுகவை இன்டைரக்டாக இல்லை டைரக்டாகவே தாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்லேயே இப்படி தாக்கியிருக்காங்கன்னா படத்தில் எப்படி தாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து விட்டது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம பக்காவான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னோட முதல் அரசியல் மேலே, அதாவது அக்டோபர் 27 நடந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னோட முதல் எதிரி திமுக, என்னோட இரண்டாவது எதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ திமுக பிஜேபியும் ரெண்டும் ஒன்று தான், நாடகம் நடத்தி கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிடா, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். ஸோ தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கோட அஃபிஷியலாக படத்தோட டைட்டில் ஜனநாயகன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஜனநாயகம்னா மக்களாட்சி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், அதுதான் ஜனநாயகம். பல கண்ட்ரியில் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. முக்கியமாக பாகிஸ்தான்லேருந்து பாதி ஜனநாயகம் இருக்குது, பாதி மிலிட்ரி ஆட்சி இருக்குது. அதே மாதிரி பல கண்ட்ரீஸில் ஜனநாயகம் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மன்னராட்சி இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாமளும் ஒரு காலத்தில் மன்னராட்சி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தலைவர்களாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் இது ஃபாலோ பண்ணப்படுகிறதா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக திமுக மன்னராட்சி தான் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகிறாங்க, அவங்களோட பையன் துணை முதலமைச்சராக ஆகிறாங்க. அடுத்தடுத்து எம்எல்ஏ மினிஸ்டர் சீட் கொடுத்து அவங்களோட பையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இதை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் தளபதிக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. இவன் தளபதி விஜய் அவர்களும் அப்பா சட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தளபதி விஜய் அவர்கள் லியோ திரைப்படத்தோட சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே திமுகவை டைரக்டாக தாக்கி பேசியிருந்தாங்க. திமுக நாடகம் நடத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தன்னோட அரசியல் முதல் மேடையிலிருந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும், திமுகவை ஓட விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தளபதி ரொம்ப கவனமாக இருக்காங்க போல. அதனால தான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லையும் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ ஜனநாயகம் காப்பாற்ற ஒரே ஜனநாயகன் தளபதி விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அரசியல் வந்துட்டா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டாயமாக கட்டணும் அந்த ஒரு ஃபார்முலாவை ஒதுக்கிட்டு நான் தளபதி 69 வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இதே ஃபார்முலாவில் தான் நான் வரப்போகிறேன். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கிடையாது, அந்த ஒரு எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் தளபதி விஜய் அவர்களோட ஃபேஸ் லுக் எல்லாமே பார்க்கும்போது ஒரு வயசான லுக் தெரிகிறது. ஒரு 38 வயசு மென் ஒரு ஊருக்காக காப்பாற்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமா மக்கள் பின்னாடி கோஷம் போடுறாங்க, வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் முக்காவாசி லேடிஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதில் மென்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் எங்களோட கட்சியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா ரசிகர்களுக்கு சின்ன ஏமாற்றமான விஷயம் என்ன, படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரிலீஸ் டேட்டை படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் மென்ஷன் பண்ணாதது சற்று சோகமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ரிபப்ளிக் டே. இந்த ரிபப்ளிக் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணது ரியலி தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பக்காவான ட்ரீட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த பக்காவான டைட்டிலோட பக்காவான டேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்து கூசம்ஸ் காலிலேருந்து தலைக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்காவான முடிவோடு தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க செய்கிற சின்ன சின்ன நடவடிக்கையிலுமே நமக்கு கிளியராக தெரிகிறது. முக்கியமாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க தளபதி 69. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வச்சு செஞ்சுருக்காங்க திமுகவை இன்டைரக்டாக இல்லை டைரக்டாகவே தாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்லேயே இப்படி தாக்கியிருக்காங்கன்னா படத்தில் எப்படி தாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து விட்டது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம பக்காவான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது.
அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னோட முதல் அரசியல் மேலே, அதாவது அக்டோபர் 27 நடந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் வந்து ஒரு விஷயத்த தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. என்னோட முதல் எதிரி வந்து திமுக, என்னோட இரண்டாவது எதிரி வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ திமுக வந்து பிஜேபியும் வந்து ரெண்டும் ஒன்று தான், நாடகம் நடத்தி கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிடா, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இருக்கும். ஸோ வந்து தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கோட அஃபிஷியலாக படத்தோட டைட்டில் வந்து ஜனநாயகன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஜனநாயகம்னா வந்து மக்களாட்சி, அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து ஆட்சி வந்து செய்ய வேண்டும், அதுதான் வந்து ஜனநாயகம். பல கண்ட்ரியில் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. முக்கியமாக வந்து பாகிஸ்தான்லேருந்து பாதி ஜனநாயகம் இருக்குது, பாதி வந்து மிலிட்ரி ஆட்சி வந்து இருக்குது. அதே மாதிரி பல கண்ட்ரீஸில் வந்து ஜனநாயகம் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மன்னராட்சி வந்து இப்போ வரைக்கும் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நாமளும் ஒரு காலத்தில் மன்னராட்சி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து தலைவர்களாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் இது ஃபாலோ பண்ணப்படுகிறதா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக திமுக வந்து மன்னராட்சி தான் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் ஆகிறாங்க, அவங்களோட பையன் வந்து துணை முதலமைச்சராக வந்து ஆகிறாங்க. அடுத்தடுத்து எம்எல்ஏ மினிஸ்டர் சீட் கொடுத்து அவங்களோட பையனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் வந்து தளபதிக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் வந்து தளபதி விஜய் அவர்களும் வந்து அப்பா சட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து லியோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து திமுகவை டைரக்டாக வந்து தாக்கி பேசியிருந்தாங்க. திமுக நாடகம் நடத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தன்னோட அரசியல் முதல் மேடையிலிருந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும், திமுகவை ஓட விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தளபதி வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க போல். அதனால தான் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லேயும் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ ஜனநாயகம் வந்து காப்பாற்ற வந்த ஒரே ஜனநாயகன் தளபதி விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வந்து அரசியல் வந்துட்டா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டாயமாக கட்டணும், அந்த ஒரு ஃபார்முலாவை ஒதுக்கிட்டு நான் வந்து தளபதி 69 வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இதே ஃபார்முலாவில் தான் நான் வரப்போகிறேன், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கிடையாது, அந்த ஒரு எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுவாங்களா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இப்படி தான் எனக்கு இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஃபேஸ் லுக் எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து ஒரு வயசான லுக் வந்து தெரிகிறது. ஒரு 38 வயசு மென் வந்து ஒரு ஊருக்காக காப்பாற்றுற மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மக்கள் வந்து பின்னாடி வந்து கோஷம் போடுறாங்க, வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து முக்காவாசி லேடிஸ் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் வந்து மென்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஃபீமேல்ஸ்க்கும் வந்து எங்களோட கட்சியில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ரசிகர்களுக்கு சின்ன ஏமாற்றமான விஷயம் என்ன, படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து மென்ஷன் பண்ணாதது வந்து சற்று வந்து சோகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து ரிபப்ளிக் டே. இந்த ரிபப்ளிக் டேக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுது ரியலி வந்து தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பக்காவான ட்ரீட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த பக்காவான டைட்டிலோட பக்காவான டேல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யாரெல்லாம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்து கூசம்ஸ் வந்து கால்லேருந்து தலைக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை